ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்ன் எஸ்டிஇ ஃப்ரண்ட் எண்ட்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் எண்ட் இன்டர்ன்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஸோ இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்டர் பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 months டியூரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் டியூரேஷன் வந்து உங்களுக்கு 6 months இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6 monthsக்கு ஓகேனா மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி அவங்க வந்து பெங்களூர் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணணும். அட்லீஸ்ட் 2 days வந்து பர் வீக்குக்கு நீங்கள் பெங்களூரில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 5 days ஒர்க்கிங் இருக்கும். சாட்டர்டே சண்டே ஆஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீக் ஆஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சாட்டர்டே சண்டே ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு லீவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு பெங்களூரில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பெங்களூர் ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் ஒர்க் ஹவர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ரியாக்ட் ஜேஎஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நல்ல ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாவா ஸ்கிரிப்டில் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்லாம் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஎஸ்எஸ் ஆர்கிடெக்சர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. HTML, jQuery, CSS, Bootstrap இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை ஃபார் தி ஜாப்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் இமெயில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அட்டாச்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்ன்ஷிப் வந்து 3 months இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆஃபீஸ் வந்து 4 days a week வர மாதிரி இருக்கும் பெங்களூர் ஆஃபீஸ்க்கு. இதுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த ஜாபுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்டர் பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.